ஹிண்டன்பர்க் நிறுவனம் சேவை செய்யும் அமைப்பு அல்ல, லாப நோக்கு உள்ள நிறுவனமே. ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என அண்ணாமலை விமர்சனம். இதற்கு முன்பு ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்தாங்க. அதை உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு, உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஹிண்டன்பர்க்குடைய முழு இதையும் ஆராய்ஞ்சு அதில் ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் கண்டெம்ப்ட் சொல்லிட்டு ஹிண்டன்பர்க்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடல் சீற்றம் காரணமாக குளிக்க தடை. சென்னை வேளச்சேரியில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி உற்சாகம். ஈரோட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி. போதை கலாச்சாரத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,505 கன அடியாக உயர்வு. பாசனத்திற்காக 20,000 கன அடி நீர் வெளியேற்றம். டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. பவானிசாகர் அணைக்கு 4,000 கன அடி நீர்வரத்து. அணையின் நீர்மட்டம் 95.76 அடியாக உயர்வு. கோடியக்கரை அருகே வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். காயங்களுடன் கரை திரும்பிய 4 மீனவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. மத்திய அமைச்சரவை செயலாளராக தமிழகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி சோமநாதன் நியமனம். ராஜீவ் கௌபாவின் பதவிக்காலம் இம்மாத இறுதியுடன் முடிவடைவதால் மத்திய அரசு உத்தரவு. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் காலமானார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடன் மற்றும் வைப்பு நிதிக்கான வட்டியை வாங்கி நிர்ணயித்துக் கொள்ளலாம். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. விழுப்புரத்தில் விடிய ஒரே நாளில் 22 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த கனமழை. புதிய பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீர். 78வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி மாரத்தான் போட்டியை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். 5 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.